நல்லவர் காலங்களிலே பசுத்தமான ஆராதனைக்கு வந்து அந்த ஒருவருடைய ஆசீர்வதிப்பாராங்க. எப்பொழுதும் போல சபையில ஆராதனை ஊழியங்கள் உங்களுக்கு கேலண்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த கேலண்டர் ஆராதனை முறைகள் எல்லாம் எழுதி அதில் இருக்கும். இது வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, இந்த வருஷத்துக்கு ஒருத்தரில் ஒவ்வொரு வீட்டுக்காக அந்த குடும்பத்துக்காக ஆசீர்வதிக்கப்படுவதற்காக அந்த வீட்டு ஜெபங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த உங்கள் வீட்டிலே அந்த ஜெபம் வரும்போது நீங்கள் குடும்பமாக இருந்து மற்றவர்களை பக்கத்தில் நீங்கள் சேர்த்து ஜெபம் பண்ணும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. வருகிற திங்கட்கிழமை விக்னேஷ் செல்வி அவங்க வீட்டு ஜெபத்தோடு இருக்கும். செவ்வாய்க்கிழமை சொல்வது வசந்தி அண்ணா விஜய் அவங்க வீட்டு ஜெபத்தோடு இருக்கும். புதன்கிழமை தோறும் ஆலயத்தில் ஊழிய பயிற்சி பைபிள் ஸ்டடி நடக்கிறது. நீங்கள் யாவரும் வந்து கலந்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஊழிய செய்கிறவர்கள் வரலாம், சபை விசுவாசிகள் எல்லாரும் வரலாம். வந்து ஆண்டுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு நீங்கள் அவருடைய நாமத்தை மையப்படுத்தும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வியாழக்கிழமை சகோதரர் தயாளன் கோமதி அவங்களுக்கு வீட்டு செப்பத்தில் இருக்கும். வெள்ளிக்கிழமை சகோதரி அஞ்சலி தேவி அவங்க வீட்டில் வீட்டு செப்பத்தில் இருக்கும். இது வந்து கலந்து கொண்டு பக்கத்தில் இருக்கு. அந்த வீட்டு செப்பத்தில் கலந்து கொண்டு இந்த குடும்பத்துக்காக ஜெபியுங்கள். உங்கள் குடும்பத்துக்கும் அப்போ தான் அவங்க வந்து ஜெபம் பண்ண முடியும். அல்லேலூயா. அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். எப்பொழுதும் போல ஊழியர்கள் சபை ஆராதனை நடக்கும். இந்த மாதத்தில் பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகள் இது முன்கூட்டியாக அறிவிக்கலானால் அந்த நேரத்தில் உங்கள் வீட்டிலே வீட்டு செப்பத்துடன் வீட்டிலே ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. மனதில் வைத்துக் கொண்டு தொடர்ந்து நம்மத்தில் வந்திருக்கிறவர்களான பரிசுத்தாவியானவரை நம் கரங்களை தட்டி கற்றுக்கிற காலங்களில் உபதேசமாக நாம் வரவேற்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அல்லேலூயா. அவர் ஒருவரே பரிசுத்தர். அவருக்கு ஆராதனை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்தில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஆண்டவர் என்னை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அனுமதித்த பேராயர் டாக்டர் டேவிட் பாண்டியன் அவர்களுக்காக ஸ்தோத்திரம். சபையாரை அவருக்காக இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வருஷமும்
நாம் வசனங்களை தியானித்து வருகிறோம், வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். ஏன் என்று சொன்னால், ஆண்டவர் பேசுகிற வார்த்தை நம்மை சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது, பரிசுத்தப்படுத்துகிறதாக இருக்கிறது, நம்மை அதிசயங்களை காண பண்ணுகிற ஒரு அற்புத மகிமையான தேவனுடைய உபதேசமாக இருக்கிறது. ஆகையினாலே ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியம். 6 நாளும் வேலை செய்யணும், 7வது நாள் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கணும், இளைப்பாற வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவே நமக்கு சொல்லி வைத்திருக்கிற மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் தியானிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தையை நாம் கவனிப்போம். கடந்த மாதத்திலே நாம் கண்ட பிரகாரமாக அதே வசனத்தை தான் இந்த மாசத்திலே தியானிக்கிறோம். ஆனால் ஒரு வசனத்துல கிட்டத்தட்ட 20 பிரசங்கம் உள்ளது. அதுல இன்றைக்கு வேறு ஒரு பிரசங்கத்தை, வேறு ஒரு உபதேசத்தை, வேறு ஒரு தேவனுடைய சத்தியத்தை நாம் ஆராய்ந்து தியானிக்க போகிறோம். யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம், யோபு 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை யாரும் மறக்கக்கூடாது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார், அவர் செய்கிறார், இயேசு செய்கிறார், தேவாதி தேவன் செய்கிறார், கர்த்தாதி கர்த்தர் செய்கிறார், நமக்காக செய்கிறார். அல்லேலூயா, ஆமென். கடந்த மாதத்துல ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார் என்ற வார்த்தையில் பெரிய என்ற வார்த்தையை நாம் தியானித்தோம். இந்த நாட்கள்ல ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார், ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். அந்த வசனத்துல 2வது பகுதியை நாம் வாசிக்க, தியானிக்க ஆண்டவர் சமூகத்தில் இருப்போமாக. ஆராய்ந்து எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் கர்த்தர் செய்கிறார் என்ற வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். உங்கள்கிட்ட கேட்டா நீங்க தெளிவா சொல்லணும். பிப்ரவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை செய்யப்பட்ட பிரசங்கத்தின் தலைப்பு எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். சத்தமா சொல்லுங்க, எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். நீங்க நல்லா யோசிக்கணும், அதிசயங்கள் நமக்கு தேவையா? அதிசயங்கள் நமக்கு தேவையா? தேவைப்படுகிறது. ஆமென். ஆகையால் தான் தேவன் நமக்கு ஆண்டவர் பேசுகிறார். அதிசயம் நமக்கு தேவை. கர்த்தர் அதிசயம் செய்யணும். அதிசயம் செய்தால்தான் நாம் அவரை வணங்குவதிலே, அவரை ஆராதிப்பதிலே ஒரு உண்மை இருக்கிறது, காரியம் இருக்கிறது, நியாயம் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் அதிசயங்களை செய்கிறார். ஆமென். மற்ற தெய்வங்களை போல இல்லாமல் நம்முடைய ஆண்டவர் நமக்கு அதிசயங்களை செய்கிறார். உங்களுக்கு அதிசயங்களை செய்கிறார், பிள்ளைகளுக்கு அதிசயங்களை செய்கிறார். ஆண்டவர் அதிசயம் செய்வது எதற்கு? ஏன் அதிசயம் செய்கிறார்? அதிசயம் செய்யத்தக்க அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அதிகமாக 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 தியானிக்க வேண்டும். ஆமென். சொல்லுங்க. போன வருஷத்துல என்ன வசனம் உங்களுக்கு பிரசனம் பண்ண யாருக்காவது தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? போன வருஷத்துல இதே மாதிரி முதல் வாரத்துல மத்தியில நான் பிரசங்கம் பண்ணேன். யாருக்காவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ நீங்க மனசுல நல்ல பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வருஷத்துல ஆண்டவர் நமக்கு என்ன பிரசங்கம் பண்ணுகிறார்? அதிசயங்களை செய்கிறார். ஆமென். பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமென். தெளிவா சொல்லணும், பெரிய காரியங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். உங்களுக்கு இந்த காரியங்கள் நீங்க தியானிக்காம இருந்திருக்கலாம், ஆனால் தேவன் நமக்கு அதை தியானித்து பேசுகிறார். நமக்கு தேவைப்படுகிறது, அதனாலே பேசுகிறார். வேத வசனத்தை நம்ம படிச்சுட்டு இதுதான் அப்படின்னு நம்ம தீர்மானிச்சு இருப்போம். ஆனா அது உள்ள இருந்து ஆழமான
சத்தியங்களை நமக்கு ஆண்டவர் பேசுவார். அது நமக்கு பிரயோஜனமான ஒன்றாயிருக்கும், நமக்கு தேவைப்படுகிற ஒன்றாயிருக்கும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அதிசயம் நமக்கு மிக முக்கியம். ஸ்தோத்திரம். அற்புதம் நமக்கு மிக முக்கியம். அதிசயங்களை கர்த்தர் செய்ய வேண்டும், அற்புதங்களை கர்த்தர் செய்ய வேண்டும். அதிசயம் நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையில அதிசயம் தேவைப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனிதன் பாவியாய் இருக்கிறான், பாவம் நிறைந்த மனிதனாய் இருக்கிறான். பாவம் அவனுக்குள்ள வந்துட்டுன்னா அவனுக்கு இன்னொரு பட்டம் கொடுமையானவன். பாவம் அவனுக்குள்ள வந்துட்டுன்னா அவன் துன்மார்க்கன். பாவம் அவனுக்குள்ள வந்துட்டுன்னா அவன் அசுத்தமானவன். பாவம் ஒரு மனுஷனுக்கு மனுஷனுக்குள்ள இருந்து கொண்டு இருந்தால் அந்த மனிதன் மாம்சத்துக்குரியவன், பரலோகத்துக்குரியவன் அல்ல. ஸ்தோத்திரம். அப்போ இந்த காரியத்துல தேவன் என்ன அதிசயம் செய்யணும்? பாவம் எல்லாம் நீங்கி பரிசுத்தமாய் மாற்றப்படணும். அசுத்தம் எல்லாம் நீங்கி சுத்தமா மாற்றப்படணும். ஏன் தேவன் இதையே நமக்கு பேசுறாரு? சுத்தம் சுத்தம், ஏன் நம்ம சுத்தமா இருக்கணும்னு பேசுறாரு? ஆண்டவர் சுத்தமான மனிதர்களை உருவாக்குகிறார். அல்லேலூயா. அவர் உருவாக்குகிறவர். பாவியை நேசிக்கிறார், ஆனா அவனுக்குள்ள இருக்கிற பாவத்தை என்ன செய்யறாரு? வெறுக்கிறார். அல்லேலூயா. பாவியை அவர் வெறுக்கல, பாவியை நேசிக்கிறார், ஆனா அவனுக்குள்ள இருக்கிற பாவத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு? வெறுக்கிறார். அப்போ நமக்குள்ள பாவம் இருக்குமானால் நம் தேவனுக்கு பிரியமில்லாத மனிதர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இந்த வேத புத்தகம் ஒரு கண்ணாடியை பார்க்கும்போது நம்முடைய சாயல் தெரியும். நம்முடைய முடி எப்படி இருக்கிறது, நம்முடைய முகம் எப்படி இருக்கிறது, நம்முடைய ஸ்தோத்திரம் முக அழகு எப்படி இருக்கிறது, எங்கெங்க அழுக்கு இருக்கிறது, எங்கெங்க குறை இருக்கிறது, எங்க முடி அதிகமா வளர்ந்து இருக்கிறது, இதெல்லாம் நமக்கு தெரியும். முகத்தினுடைய காரியங்கள் தெரியும், சரீரத்தினுடைய காரியங்கள் தெரியும். கண்ணாடியை பார்க்கும்போது அதை நாம் சரி செய்து கொள்ளுகிறோம். எங்கேயாவது ஊருக்கு போனா, எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போனா, ஸ்கூலுக்கு போனா, இல்லாட்டா எங்கேயாவது நம்ம வெளியே வீட்டை விட்டு வெளியே கிளம்பி எங்கேயாவது போனோம்னு சொன்னா, அதாவது வீட்டுக்கு போனா நம்ம முகத்தை சரி செய்து கொள்கிறோம். கண்ணாடியை பார்த்து நம்ம முடி கரெக்டாக இழுத்து விடுறோம், முகத்தை கழுவி கொள்கிறோம், முகத்துல ஸ்தோத்திரம் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக ஸ்தோத்திரம் எண்ணெய் பூசிக்கொள்கிறோம். இப்படி நம்மை சரி செய்து கொள்வது போல வேதத்தை படிக்க படிக்க நம்முடைய வாழ்க்கையை தேவன் சரி செய்து அதை மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்போ பாவியான மனுஷன் நீதிமானாக மாற்றப்படுகிறான், பாவியான மனுஷன் பரிசுத்த மனிதனாக மாற்றப்படுகிறான். இது ஒரு அதிசயம். அல்லேலூயா. பொல்லாத பாவம் நிறைந்த அழுக்கு நிறைந்தவன். அழுக்கு எத்தனை அழுக்குங்க? 19 அழுக்கு. எத்தனை அழுக்கு இருக்கு? 19 அழுக்கு இருக்கு. 19 அழுக்கு. ஒரு அழுக்கே நாத்தம் தாங்க முடியல. சோத்திரம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தூசி குப்பை இருக்கிற ஒரு அழுக்கே நாத்தம் தாங்க முடியல. ஆனா 19 அழுக்கு ஒரே இடத்துல இருந்தா எவ்வளவு நாற்றமா இருக்கு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க வீட்டை கிளீன் பண்ணாம விட்டு பாருங்க, ஒரு மாசம் கழிச்சு ஒரு ஏரியாவை கிளீன் பண்ணாம விட்டு அதுக்கு கிளீன் பண்ணி பாருங்க, அவ்வளோ அழுக்கு இருக்கும். அதுல யார் அழுக்கு போடுறா? காற்று மூலமாய் வருகிறது அந்த அழுக்கு. அல்லேலூயா. இதே மாதிரி நம்முடைய சரீரத்துக்குள்ள, நம்முடைய ஆத்மாவுக்குள்ள, நம்முடைய இருதயத்துக்குள்ள, நம்முடைய சிந்தைக்குள்ள நம்ம சுத்திகரிக்காமல் இருந்தால், பரிசுத்தமாக்காமல் இருந்தால், வசனத்தினால் நாம் சுத்தப்படுத்தாமல் இருந்தால், அது அப்படியே அந்த அழுக்கு அதிகமாகி அது நாற்றம் எடுக்க ஆரம்பித்து விடும். அல்லேலூயா. அப்படி தேவன் விரும்பவில்லை. நம்ம சுத்திகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இப்படி மாற்றுகிற அவருடைய செயல் அதிசயம். ஆமென். ஒரு முட்டாளாக ஆண்டவர் ஒரு புத்திசாலியாய் மாற்றுகிறார். ஒரு பைத்தியக்காரனை ஆண்டவர் தெளிவுள்ள மனுஷனாய் மாற்றுகிறார். அப்போ ஒரு பாவம் நிறைந்த மனிதர்களை தேவன் சோத்திரம் பரிசுத்தமுள்ள மனிதர்களாக மாற்றுகிறார். இயேசு பரிசுத்தர். அதுபோல நாமும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாய் இருக்கணும், பரிசுத்தமா பேசணும், பரிசுத்தமா நடக்கணும், பரிசுத்தமாய் கிரியை நடப்பிக்கணும். நம்முடைய நடக்கையில, செய்கையில, வார்த்தையில நம்ம பரிசுத்தத்தை காண்பிக்கணும். நீங்க சொல்ல வேண்டியதில்லை,
நீங்க செய்கை மூலமா காண்பிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ரோட்ல போறவங்க, சத்தியத்தை கேட்காதவங்க, ரட்சிக்கப்படாதவங்க பேசுறது போல நம்ம பேசக்கூடாது. நம்ம பரிசுத்தமாய் பேச நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாளுக்கு நாள் பரிசுத்தத்தில் முன்னேறணும். பின்வாங்கி போகக்கூடாது. பின்வாங்கி போவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அல்லேலூயா. சிலர் பின்வாங்கி போயிட்டே இருக்கிறாங்க. அதை நீங்க பார்த்துக்க முடியும். முன்னேறி செல்ல வேண்டும். தேவனுக்குள்ள வளர்கிற பிள்ளைகளாக நம்ம மாறணும். தேவனுக்குள்ள பெருக்கம் உள்ள ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளாக நம்ம மாறணும். கர்த்தர் அதைத்தான் விரும்புறாரு. அல்லேலூயா. ஒரு அதிசயம் நடந்துட்டா ஒன்று நடந்துச்சு போதும் அப்படின்னு உட்காரக்கூடாது. அடுத்தடுத்து அதிசயங்களை நம்ம எதிர்பார்க்கணும். ஒரு அலையில சொல்லுங்க, ஒரு அலையில சொல்லுங்க. உதாரணமா சொல்றேன், நமக்கு இந்த சர்ச்சை கெட்டப்படணும், ஒரு அதிசயம் நடக்கணும்னு நம்ம ஜெபம் பண்ணணும். நடத்தினாரா? நடத்தினார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. இதே மாதிரி இப்போ நமக்கு வீடு கட்டப்படணும், இடம் வாங்கப்படணும் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணணும். அது தேவனை தருவாரு. அல்லேலூயா. அதுல ஒரு அதிசயம் செய்வாரு. ஆமென். இப்போ நம்ம என்ன ஜெபம் பண்றோம்? இப்போ சபைக்கு எல்லாம் ஆண்டவர் கிட்டத்தட்ட அடிப்படை ஃபர்ஸ்ட் எய்டு உதவி செய்கிறார். ஒரு அடிபட்டு கிடக்கிற மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுப்பாங்கல்ல. முதல்ல அவன் ரத்தத்தை நிறுத்தி, அவன் அடிபட்டு கிடக்கிறவனுடைய கைகளை கால்களை சரிப்படுத்தி, அவனை ஒரு வாகனத்தில் ஏற்றி அவனை கொண்டு போய் ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் எய்டு. அல்லேலூயா. அதுபோல இந்த சபையினுடைய வேலைகளில் ஃபர்ஸ்ட் எய்டு தான் முதல் காரியங்கள் தான் செயல்பட்டு இருக்கு. இந்த அடுத்தடுத்து ட்ரீட்மெண்ட் இருக்கு. நல்ல பரிபூர்ணமான சுகம் கிடைக்கணும். பரிபூர்ணமான சோத்திரம் எழுந்து நடக்கக்கூடிய தடகாத்திர பலன் பெற வேண்டும். அதற்கு தக்கதான செயல்பாடுகள் இருக்க வேண்டும். ஆமென். ஒரு அல்லே சொல்லுங்க. சரி, இப்போ வெயில் காலம் வரப்போகுது. வெயில் காலம் வந்தாச்சுன்னா நம்ம உள்ளேயே இருக்க முடியாது. ஆமென். முதல் ஆராதனைகள் இரவுகள் பாக்கியவான்கள், கொஞ்சம் குளிர்ல கொஞ்சம் காற்றுல இருந்துக்கிடலாம். ரெண்டாவது ஆராதனைக்கு வருகிறவர்களுக்கு அவ்வளவு அக்னி, வெயில், இதுல இருக்க முடியாத ஒரு அக்னி இதுல இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் என்ன அதிசயம் செய்யணும்? இங்க ஏசி இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, 4 ஏசி, இந்த பக்கம் 2 ஏசி, இந்த பக்கம் 2 ஏசி கொண்டு ஆண்டவர் வைக்கணும். இந்த மே மாசத்துக்குள்ள கொண்டு வரணும். இது ஒரு அதிசயமா நடக்கணும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்படி எதிர்பார்ப்பு இருக்குது? உங்களுக்கு ஆண்டவர் அதிசயம் செய்யணும் எத்தனை பேருக்கு எதிர்பார்ப்போம்? ஏன்னா நம்ம வருகிற பணத்துல மிச்சம் பிடிச்சி வாங்கி ஒரு காரியத்தை செய்கிற அளவுக்கு நமக்கு என்ன இல்லை, பலன் இல்லை, வருமானங்கள் இல்லை, வரத்துள்ள பலன் இல்லை. ஆனால் தேவன் அதை செய்வார் என்று நம்ம விசுவாசிக்கணும், நம்பணும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறோம்? கைத்தட்டி கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படுத்துவோமா? அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். அல்லேலூயா. எத்தனை ஏசி தரணும் சொல்லுங்க? 4 ஏசி தரணும். ஆமென். பாஸ்டரே வீட்டுக்கு ஒரு ஏசி கொடுக்கணும்ல. மொத்தம் எத்தனை ஏசி தரணும்? 5 ஏசி தரணும். அல்லேலூயா. ஆமா, சபைக்கு முதல்ல 4 ஏசி, ஐயாவுடைய வீட்டுக்கு ஒரு ஏசி, 5 ஏசி கர்த்தர் தரணும். அப்படி ஆண்டவர் தருவார் என்று நம்ம விசுவாசிக்கணும், ஜெபிக்கணும். நம்ம வீடுகளுக்கு அதை மாதிரி தேவன் தேவைகளை தருவார் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்கணும், ஜெபிக்கணும், அதிசயத்தை எதிர்பார்க்கணும். அல்லேலூயா. தேவன் அதிசயங்களை செய்கிறார். இந்த 2வது லைன் வாசிங்க. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். சத்தமா சொல்லுங்க. எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். எல்லாரும் சேர்ந்து போடுவோமா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். நமக்காயாவும் செய்து முடிப்பார். கர்த்தர் செய்கிறார், அவரை நம்புங்கள். நமக்காயாவும் செய்து முடிப்பார். கர்த்தர் அறிகிறார், அவரை நம்புங்கள். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். வருவோம். பெரிய காரியம்
முடியாத பெரிய காரியம் செய்கிறார். சத்தமாய் பண்ணுவோம். முடியாத அதிசயங்கள் செய்கிறார், நமக்காய் யாவும் செய்து முடிப்பார். கர்த்தர் செய்கிறார், அவரை நம்புங்கள், நமக்காய் யாவும் செய்து முடிப்பார். கர்த்தர் செய்கிறார், அவரை நம்புங்கள். அல்லேலூயா. இது உற்சாகமா பாடணுங்க. எல்லாரும் கைத்தறி என்ன செய்யணும்? உற்சாகமா பாடணும். அல்லேலூயா. முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு ஆவியோடும், முழு சிந்தையோடும் வேதவசனம் சொல்லுது. அவரை ஆராதிக்கணுமா, அன்பு கூறணுமா? எப்படி அன்பு கூறணும்? ஆண்டவரிடத்தில் அன்பு கூறணும் அப்படின்னா ஆராதிக்கணும், அவரை நேசிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அன்பு கூறணும். இன்னும் முழு பலன், முழு ஆத்மா, முழு சிந்தை, முழு எண்ணங்களோடு நம்ம தேவனை அன்பு கூறணும் அப்படின்னா, அப்போ நம்ம நல்ல சத்தமிட்டு பாடணும், கை கட்டி பாடணும், உற்சாகமா பாடணும், ஸ்தோத்திரம் சந்தோஷமா பாடணும், அவரை ஆராதிக்கணும். அல்லது களிப்போடு அவரை ஆராதிக்க வேண்டும், களிப்போடு அவரை சேவிக்க வேண்டும். வேதவசனம் சொல்லுது களிப்போடு சேவி. களிப்புன்னா என்னது? மகிழ்ச்சி. களிப்புன்னா அதுக்கு ஒரு வார்த்தை என்னது? மகிழ்ச்சி. அவரை சேவிக்கணும்னா அவரை ஆராதிக்கணும் அப்படின்னு அர்த்தம். பைபிளில் நிறைய தமிழ் நமக்கு புரியணும், அதை நம்ம விளங்கிக் கொள்ளணும், கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் களிப்போடு அவரை சேவிக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம உற்சாகமாக அப்படி செய்யும் போது தேவன் உங்களை கண்ணோக்கி பார்ப்பா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற, என் நாமத்தை பாடுகிற எவ்விடத்திலும் நான் வந்து அவர்களை என்ன செய்வேன்? எங்க நம்ம அவரை பிரஸ்தாபப்படுத்துறோமோ, அவரை மகிமைப்படுத்துறோமோ, அங்கே அவர் வந்து நம்மளை என்ன செய்யறாரா? ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியங்க. தேவன் நம்ம ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிச்சா நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைச்சிடும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆசீர்வதிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம அவரை முழு இருதயத்தோடு அன்பு கூற வேண்டும், முழு இருதயத்தோடு அவரை ஆராதிக்கணும். சத்தம் உற்சாகமாக இருக்கும். பாடுமா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், முடியாத அதிசயங்கள் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், முடியாத அதிசயங்கள் செய்கிறார். கர்த்தர் செய்கிறார், அவரை நம்புங்கள், நமக்காயும் செய்து முடிப்பார். கர்த்தர் செய்கிறார், அவரை செய்து முடிப்பார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், முடியாத அதிசயங்கள் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், முடியாத அதிசயங்கள் செய்கிறார். அல்லேலூயா. ஒரு நேர பிரசங்கத்துக்கு போவோம். நல்ல கவனிங்க. இன்றைக்கு தலைப்பு எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். உங்களுக்கு எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்ய போறாரு அப்படின்னு வேதம் நம்மளை பார்த்து போதிக்குது, நமக்கு சொல்லுது. நமக்கு அப்படி எண்ணி முடியாத அதிசயங்கள் தேவையானா? ஆமா தேவை. ஏன் அவர் நீங்க யோசித்து பாருங்க. உங்க வீட்டை அப்படி திரும்பி பாருங்க, உங்க வீட்டுக்கு குறித்து சிந்தனை பண்ணி பாருங்க. வருமானம் போதுமா? அப்போ இந்த வருமானம் போதாது. இன்னும் கொஞ்சம் அதிக வருமானத்தை கர்த்தர் தரணும். அதுக்கு வருமானம் போதாதுன்னு நம்ம நிறைய கடன் வாங்கி கஷ்டத்துக்குள்ள மாட்டக்கூடாது. தேவனிடத்தில் நம்ம ஜெபிக்கணும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? பெற்றுக்கொள்வார்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் கேளுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருஷத்துல உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் தந்தார்? யாருக்காவது தெரியுமா? உங்களுக்கு என்ன வாக்கு? உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற துக்கங்கள் எல்லாம் மாறணும், சந்தோஷமா அது மாறணும். அது மாறணும்னா என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் மாறணும். அதுக்கு ஆண்டவர் ஒரு அதிசயம் செய்ய போறாரு. அல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயம் செய்ய போறாரு. உங்கள் மனசுக்கு ஒரு சந்தோஷம் வரத்தக்கதான ஒரு அதிசயம் நடக்க போகிறது. ஸ்தோத்திரம். வருமானங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களை தேவன் ரட்சிக்க போகிறார். உங்கள் பிள்ளைகளை நல்ல
பிள்ளைகளாய் மாற்றி ஆண்டவர் ரட்சிக்கப் போகிறார். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் மேன்மையாய், நன்மையாய், கனமாய், பாக்கியமாய் மாற்றப்படத்தக்கதாக தேவன் அதிசயம் செய்ய போகிறார். அல்லேலூயா. இப்படி எண்ணி முடியாத அதிசயங்கள் நிறைய இருக்கு, எண்ணவே முடியாது, நிறைய தேவை இருக்குது. அவைகளை எல்லாம் தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய போகிறார். கர்த்தர் எனக்கு எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய போகிறார். சத்தமா சொல்லுங்க பாப்போம். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய போகிறார். சத்தமா சொல்லுங்களேன். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. அவர் சொன்ன அப்படியே செய்து முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. சரி, அவர் ஏன் அதிசயம் செய்ய போறாருன்னா, நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிற போது இரண்டாவது ஒரு வார்த்தையை கவனிங்க. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை நாம் வாசித்து தியானிக்கும் போது அதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்ளுகிறோம்? தூதனானவர் என் நாமம் என்ன என்று நீ கேட்கிறிய, என்னப்பா உனக்கு தெரியாதா? என்னுடைய பெயர் உனக்கு தெரியாதா? என்னுடைய நாமம் உனக்கு தெரியாதா? என் பேரை நீ கேட்கிறிய, என் பேர் உனக்கு தெரியணுமா? உனக்கு அது அவசியம் படுகிறதா? சரி என்று சொல்கிறார். தொடர்ந்து வாசிங்க. அவருடைய நாமம் என்னவா? அதிசயம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பேர் என்ன? அதிசயம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பேர் என்ன? அதிசயம். சத்தமா சொல்லுங்க. அதிசயம். அல்லேலூயா. ஆமா, அதுதான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நாள்ல நம்ம தியானிக்கிறோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர். அல்லேலூயா. அவருடைய நாமம் அதிசயமானவர். அதிசயம் என்று சொல்லி அங்கே நியாயாதிபதிகள்ல கர்த்தர் பேசுகிறார். அப்போ அவர் அதிசயமானவர். அப்படி இருக்கிறதுனால நமக்கு அதிசயம் செய்வார். ஆமென். ஒரு அதிசயம் நடக்கும், நம்முடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும், மாற்றம் நடக்கும், ஒரு மேன்மை உண்டாகும், ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், ஒரு சிறப்பான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி நாம் எதிர்பார்ப்போடு இந்த வாரத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த வாரத்தில் நமக்கு என்ன தரப்போகிறார் ஆண்டவர்? இந்த வாரத்தில் நமக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் எதிர்பார்ப்போடு இருக்கணும். ஒவ்வொரு வாரம் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது ஒரு எதிர்பார்ப்போடு வரணும். கர்த்தர் என்ன பேச போகிறார், கர்த்தர் என்ன எனக்கு செய்ய போகிறார், என்னை குறித்து என்ன சொல்ல போகிறார் என்பதை குறித்து நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கணும். தியானிக்கணும். ஆண்டவருடைய வசனத்தை நல்லா தியானிக்கணும். கதைகள், கட்டுக்கதைகளை தியானிப்பதை விட வேத வசனத்தை நாம் தியானிப்பது நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நம்ம இடத்துல பேசுகிறபடியா எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் அதிசயமானவர், அவருடைய பேர் அதிசயம், அவர் அதிசயங்களை செய்கிறவர். ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, இந்த அதிசயத்தை நம்ம தியானிக்கணும். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிற போது 16:9 வாசிங்க. இந்த அதிசயத்தை நம்ம தியானிக்கணும், அவரை பாடணும், அவரை சத்தமா அவரை குறித்து பேசி கீர்த்தனம் பண்ணணும். அவர் என்னென்ன அதிசயம் செய்தாரோ அதெல்லாம் நம்ம தியானித்து மனசுல கொண்டு வந்து அதை குறிச்சே பேசணும். ஆமென். அல்லேலூயா. அவர் என்ன அதிசயம் செய்தாரோ அதை குறித்து நம்ம பேசணும், தியானிக்கணும், அதை குறித்து பேசணும். அல்லேலூயா. தியானிக்கணும், பேசணும். தியானிக்கணும்னா என்ன அர்த்தம்? அதை படிக்கணும். அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் நீங்க படிக்கணும். பழைய ஏற்பாட்டை படிக்கணும். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன அதிசயம் செய்தார் படிக்கணும். ஸ்தோத்திரம். என்னென்ன அற்புதங்கள் நடந்துச்சு, யாருக்கு என்ன அற்புதம் நடந்துச்சு அதை படிக்கணும். யோபுக்கு என்ன அற்புதம் நடந்துச்சு அதை நம்ம தியானிக்கணும், அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். யோபுக்கு என்ன அதிசயம் நடந்துச்சு? அவன் தெருவில் வந்து உட்கார்ந்துருந்தான். யாரு? யோபு எங்க இருந்தான்? தெருவில் வந்து உட்கார்ந்துருந்தான். ஏன்? வீட்டுக்கு
வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட நோய். மேல ஃபுல்லா பருக்கள், கட்டிகள், தோளெல்லாம் அழுகிச்சு. சோத்திரம். ஒரு சீல் வந்து கொண்டு இருக்கிறது. வீட்டுக்குள்ள அவனை வைக்க முடியாது, வீடு நாரும். அதனால அவன் வீட்டை விட்டு வெளியே ஏற்றிட்டாங்க. அவன் மனைவி அவன் வீட்டை விட்டு வெளியே வரும்படியாய் அவனுக்கு கட்டளை கொடுத்து அவனை திட்டினான். அவன் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான். வீட்டுக்கு வெளியே வந்து ரோட்ல உட்கார்ந்துருக்கான். ஒரு ஓட்டை எடுத்து தன் சரீரத்துல ஊழல் தாங்க முடியாம, தூசி குப்பை மேல போயிடல, ஊழல் தாங்க முடியாம அந்த ஓட்டை வச்சு சுரண்டிக்கிட்டு இருக்கான். யோபு எவ்வளவு பாருங்க கஷ்டப்பட்டிருக்கான் பாருங்க. அப்ப உங்களுக்கு வருகிற கஷ்டத்தை குறித்து நீங்க தியானிச்சு கஷ்டத்துல நீங்க வேதனை கழிக்க கூடாது. யோபுவுக்கு தேவன் அதிசயம் செய்தது போல எனக்கும் ஆண்டவர் அதிசயம் செய்வார்கள் நீங்க நம்பணும், விசுவாசிக்கணும். அப்படிப்பட்ட சிந்தைக்குள்ள உங்க சிந்தையை மாற்றணும். அப்படிப்பட்ட எண்ணத்துக்குள்ள நம்ம எல்லாரும் மாறணும். யோபுக்கு செய்தவர் எனக்கு செய்வார், என் குடும்பத்துக்கு செய்வார், என் மனைவி என் கணவனுக்கு செய்வார், என் பிள்ளைகளுக்கு செய்வார் சொல்லி நம்ம பரிபூர்ணமான முழு நம்பிக்கையை அதில் கொண்டு வரணும். அவருக்கு செஞ்சாரு, எனக்கு எங்க செய்ய போறாரு அப்படிங்கிற அவநம்பிக்கை, அவிசுவாசம் நமக்குள்ள வரக்கூடாது. பாருங்க, யோபுவுக்கு அவ்வளவு கஷ்டம். ஒரு முறை ரோட்ல உட்கார்ந்து சோத்திரம் யோபு சுரண்டி கொண்டு இருக்கிறார். வழி தாங்க முடியாம, ஊழல் தாங்க முடியாம ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு இருக்கிறார். உடைய நண்பர்கள் வருகிறாங்க. யோபுடைய சகோதரர்கள் இருந்து முன்னாடி நண்பர்கள் இருந்திருப்பாங்கல்ல, உங்களுக்கு நண்பர்கள் இருப்பாங்க. சோத்திரம், நீங்கள் நண்பர்கள் செலக்ட் பண்ணணும். நீங்கள் பேசுறதுக்கு ஆட்கள்லாம் வைக்கணும். சகோதரிகளை நிறைய பேரை செலக்ட் பண்ணணும். நண்பர்களாக மாற்றணும். அவங்க உங்களை மாற்றிடக்கூடாது, நீங்கள் அவங்கள மாற்றணும். இல்லையா? சிலர் அப்படிப்பட்ட நண்பர்கள் தோழிகளை செலக்ட் பண்ணி அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு குடும்பத்தில் பிரச்சனை வருது. அப்படியெல்லாம் வரக்கூடாது. நாம அவர்களை மாற்றணும். நாம பரிசுத்தமாக்கப்பட்டது போல, நம்ம ஞானஸ்நானம் பெற்றது போல நம்ம நண்பர்களையும் நமக்கு தோழிகளாய் வருகிறவர்களையும் நம்ம மாற்றணும். எனக்கு நண்பர்கள் 7 பேர். பழனிநாதன், அல்போன்சு, கருப்பாய் நயினார், ஆர்மகடினார், அந்தோணி, இப்படிப்பட்ட நண்பர்கள் எனக்கு இருந்தாங்க. நான் கோழிக்காய் விளையாடும் போது அவங்க என் கூட கோழிக்காய் விளையாடுவாங்க. நான் குச்சிக்கம்பு விளையாடும் போது அவங்க என் கூட குச்சிக்கம்பு விளையாடுவாங்க. குச்சிக்கம்புன்னு எனக்கு தெரியுதா? இப்போ கிரிக்கெட்டுன்னு சொல்கிறோம். அது குச்சிக்கம்பு முன்னாடி இருந்தது என்னவா இருந்தது? குச்சிக்கம்பு. குச்சியை வச்சு இன்னொரு குச்சி அடிக்கணும், அதை பிடிக்கணும். அதே மாதிரி இப்போ அதுக்கு கிரிக்கெட்டுன்னு சொல்கிறோம். அப்போ முன்னாடி காலங்களில் ஓட்ட நாணயம் இருந்த காலங்களில் ஓட்ட நாணயம்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படிதானே? எதற்கு சோதனம் 1 பைசா 2 பைசாலாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஓட்ட நாணயம் இருந்த காலத்தில் இருந்து 1 பைசா 2 பைசா இருந்த காலத்தில் இருந்து நான் விளையாண்டுட்டு இருந்தோம். என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சோதரம் மாற்றி அவர்களை ஞானஸ்தானம் எடுக்க வச்சேன். 7 பேரும் தாமிரவரணி 6ல் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஞானஸ்தானம் எடுத்தாங்க. எங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஞானஸ்தானம் எடுத்த அன்னைக்கு நல்ல விருந்து கொடுத்தாங்க அந்த சபையில் இருந்து. பிரியமானவர்களே, நீங்கள் மற்றவர்களை மாற்றுகிறவர்களாக மாறணும். அல்லேலூயா. ஆமாம், உங்களுக்குள்ள அந்த வல்லமையை பற்றி ஆண்டவரை வல்லமையினால் நிரப்பணும், அபிஷேகத்தினால நிரப்பணும், வார்த்தையினால நிரப்பணும். ஆண்டவரை உம்முடைய மகிமையினால என்னை நிரப்பணும், உம்முடைய ஆசீர்வாதத்தினால என்னை நிரப்பணும் அப்படின்னு ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போதெல்லாம் தேவனிடத்துல சிறப்பான வேலை கேட்டு ஜெபிக்கணும். உலகக்கூடாது, பயப்படக்கூடாது, அவிசுவாசப்படக்கூடாது. ஜெபிக்கும் போது முழு சிந்தையோடு அவரிடத்துல ஜெபிக்கணும். என்னை ஆசீர்வாதத்தினால என்னை நிரப்பு, சிரசு மேல உங்களுடைய ஆசீர்வாதம் வரட்டும், உங்களுடைய வல்லமையினால என்னை நிரப்பும், உங்களுடைய மகிமையினால என்னை நிரப்பும், உங்களுடைய மேன்மைகளினால, உங்களுடைய வார்த்தைகளினால என்னை நிரப்பும், அபிஷேகத்தினால நிரப்பும். அபிஷேகம் முகத்தடியை நொறிக்கும். முகத்தடின்னு சொன்ன அடிமைத்தனம், பாவத்துக்கு அடிமை, சாபத்துக்கு அடிமை, பொல்லாதுக்கு அடிமை, பிசாசுக்கு அடிமை, ஆசை இச்சைகளுக்கு அடிமை. இந்த அடிமைத்தனத்தெல்லாம் நம்ம விட்டு நீக்கிறோம். அல்லேலூயா. அல்லே சொல்லுங்க. அப்படி நம்ம செபிச்சு நிரம்பிட்டு நம்ம வெளியுள்ள மனிதர்களிடத்தில் பேசும்போது உங்க மேல இருக்கிற வல்லம் அவர்களோட போய் அவர்களை மாற்றும். நீங்க யாரையாவது இந்த வருஷத்துக்குள்ள ஞானஸ்தானத்துக்குள்ள கொண்டு வந்துடும். நீங்க கேட்குறீங்க, இதில் இருக்கிற எல்லாருமே இந்த வருஷத்துக்குள்ள யாரையாவது ஞானஸ்தானத்துக்குள்ள அவர்களை மாற்றி கொண்டு வந்து ஒரு பாஸ்டர் சொல்லணும், ஐயா நான் இந்த சகோதரனை நான் ஞானஸ்தானத்துக்குள்ள மாற்றிட்டேன், இந்த சகோதரியை நான் ஞானஸ்தானத்தில் மாற்றி ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு நம்ம ஐயா கிட்ட வந்து சொல்லணும். வேற ஐயா கிட்ட வந்து சொல்லணும். அவர் ஞானஸ்தானம் கொடுக்கணும். அல்லேலூயா. அதற்கேற்ற வழிகள் திறக்கப்படணும்.
நம்ம கோடி ரூபாயை சம்பாத்தியம் பண்ணி ஒரு ஆளுக்கு கொடுத்து நன்மை செய்வதை விட ஒரு குடும்பத்தில் உள்ள ரட்சிக்கப்படாத பாவத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற ஆபத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற பிசாசுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் ஒரு மனுஷனை மாத்திட்டீங்கன்னா அது பெரிய நன்மை. அல்லேலூயா. நம்ம ஒரு மனுஷன் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்க வரும்போது பரலோகமே என்ன செய்தான்? சந்தோஷப்படுகிறது, களி கொடுக்கிறது, கரங்களை தடிக்க மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. இந்த சம்பவத்துக்கு எதுக்கு வந்தோம்னு சொன்னா, நம்ம தியானிக்கணும், அதிசயங்களை தியானிக்கணும். நம்ம தியானிக்கணும், ஒவ்வொரு காரியத்தை தியானிக்கணும், தியானித்து பேசணும், அந்த அதிசயத்தை பேசணும். நீங்க ஒரு காரியத்தை சிந்திக்கும் போது இப்ப நம்ம எதை குறித்து சிந்திக்க வந்தோம்? நல்லா கவனிச்சீங்களா? யோபுவை குறித்து சிந்திக்கிறோம். அவர் செய்த யோபுக்கு செய்த அதிசயத்தை நம்ம சிந்திக்கிறோம், தியானிக்கிறோம், அதை குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இது நீங்க மற்றவங்களிடத்துல பேசணும், அதை நீங்க மற்றவங்களிடத்துல சொல்லணும். அதுதான் தேவன் நீங்க சொல்லுகிறார், செய்ய சொல்லுகிறார். அதைத்தான் நம்ம சொல்றோம். அல்லேலூயா. சத்தியம் அப்படித்தான் வெளிப்படும். ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, யோபுவை குறித்து தியானிக்கிறோம். அவருடைய நண்பர்கள் எல்லாரும் அப்படி வந்தாங்க. வந்த உடனே யோபுவை பார்த்துட்டு, இவ்வளோ நல்ல மனுஷன், யாருக்கும் தீமை செய்யாத மனுஷனுக்கு இப்படி கை வேலைலாம் அழுகி போச்ச, கட்டிகள் வந்துச்ச, இப்படி தெருவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு அவன் நண்பர்கள்லாம் சட்டையை கிழிச்சுக்கிட்டான். அவன் மேல இருந்த சட்டையை, ஸ்தோத்திரம், வஸ்திரத்தை கிழித்து அழுகிறார்கள். யோபு இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லி அந்த வேதனையை தாங்க நண்பர்கள் வேதனையை தாங்க தன்னுடைய சரீர வஸ்திரத்தை கிழித்துக் கொள்கிறார். அவ்வளவு ஒரு தெருவுக்கு வந்து ஒரு அவமானமான சூழ்நிலைக்கு யோபு வந்து விட்டாங்க. எனக்கு அருமையானவர்களே, அங்க ஒரு ஒய்ஃபு சொல்றாங்க, அப்படி வெளியே வர்றாங்க. வெளியே வந்து பார்க்கும்போது இப்படி அந்த ஒய்ஃபை பார்த்துட்டு, ஏயா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? செத்து போயிடலாங்க. தேவனை தூசி, தேவன் அவமானத்தை சொல்லும், தேவனுக்கு விரோதமா பேசும், தேவனுக்கு விரோதமா சொல்லும், ஊழியக்காரனுக்கு விரோதமா சொல்லும். தூசிக்கு ஜீவனை விடு. ஊழியக்காரனுக்கு விரோதமா நம்ம தூசிக்கிட்டா நமக்கு என்ன வரும்? ஆபத்து வரும். அல்லேலூயா. அப்படி அந்த யோபுவின் மனைவி யோபுவுக்கு சொல்றாங்க, தேவனை தூசித்து ஜீவனை விடு, செத்து போறோம். எதுக்கு உயிரோடு இருக்கிற? எதுக்கு இவ்வளவு கஷ்டத்தை நீங்க இப்படி கஷ்டப்படுறீங்க? எனக்கு பார்த்தீங்கன்னா சரி, செத்து போனாலும் செத்து போயிட்டான்னு நினைச்சுவேன் அப்படின்னு சொல்லி யோபுவை அந்த மனைவியே திட்டுறாங்க. யோபு என்ன சொன்னார்? எனக்கு நீ பைத்தியக்காரி பேசுவது போல் பேசுகிறார்கள். அவரிடத்தில் பெற்ற நன்மைகள், கோடி கோடி நன்மைகள், கோடி கோடி உதவிகள், சகாயங்கள் பெற்றிருக்கிறோம். அவரிடத்தில் நன்மை பெற்று நாம் அவர் கொடுக்கிற கஷ்டங்களையும் பாடுகளையும் நம்ம சகிக்கணும். அதை மட்டும் நம்ம சந்தோஷமாக, கஷ்ட பாடுகளை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொள்றது இல்லை. ஸ்தோத்திரம். அப்படி இருக்கக்கூடாது. அவர் கொடுத்தார், எடுத்தார். அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வசனத்தை வாசிங்க. யோபு 1 அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிங்க. 21 வாசிங்க. 20. ஐயோ, நான் பிறக்கும் போது சட்டை போட்டுட்டு வரல, பிறக்கும் போது நகை மற்ற காரியங்கள் எல்லாம் போட்டுட்டு வரல, அப்படி ஒண்ணுமே நான் கொண்டு வரல. நிர்வாணியாய் வந்து என் தாயினிடத்தில் நான் பிறந்த போது நிர்வாணியாய் வந்தேன். நான் நிர்வாணியா கூட ஆண்டவரிடத்துல போவேன். அதை பத்தி கூட நான் கவலை இல்லை, அதை பத்தி கூட நான் கஷ்டப்படல. கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்தார், வாழ்வை கொடுத்தார். கர்த்தர் அதை எடுத்துக்கொண்டார், அதை பற்றி நான் கவலைப்படல. அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லணும், அவ்வளவுதான். அவரை துதிக்கணும். அவர் இறங்கி வருவார். அவர் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துற இடத்துல இறங்கி வருவார். அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாளுக்கு நாள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் நமக்குள்ளே வர நாம் நம்மை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். யோபு எப்படி அதை சரிபடுத்திக் கொண்டான்னு பாருங்க. அவ்வளவு ஒரு மன கஷ்டம், அவ்வளவு ஒரு வேதனை, அவ்வளவு அவமானம். இவர்கள் மத்தியில் அவர் பேசலாம் பாருங்க. கர்த்தரை பேசினான்.
கர்த்தரை சொன்னான். அப்படி நாமத்துக்கு ஸ்தோத்திரம் வந்து சொன்னான். அல்லேலூயா. அவர் பேசுறாரு பாருங்க, இன்னொரு வார்த்தை பேசுறாரு பாருங்க, அது வாசிங்க. எங்கேயும் அவர் பாவம் செய்யல, அது வார்த்தையில கூட பாவம் செய்யல, செய்கையிலும் பாவம் செய்யல, தேவனை குறை சொல்லவில்லை. அல்லேலூயா. வாழ்க்கையில வார்த்தையில நம்ம பாவம் செய்யக்கூடாது, குறையும் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. யோபனிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. நம்முடைய பாஸ்டரை, நம்முடைய சபையை நம்ம குறை சொல்லக்கூடாது, நம்முடைய விசுவாசிகளை நம்ம குறை சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், நம்ம சபை தலைவரை, நம்ம சபை தலைவருடைய குடும்பங்களை நம்ம குறை சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. குறை சொல்லக்கூடிய, குறைவு இருக்கக்கூடிய நிலையில தான் யோபு இருந்தான், நோய்வாய்ப்பட்டான். ஸ்தோத்திரம். நல்ல யோசனை பண்ணி பாருங்க, நல்ல யோசனை பண்ணி பாருங்க, நல்ல யோசனை பண்ணி பாருங்க. ஒரு மனுஷன் படுக்கையாயிட்டான், கை விழுந்து போச்சு, கால் விழுந்து போச்சு, பேச முடியல, அசைக்க முடியல, எதிர்க்க முடியல, பாத்ரூம் போக முடியல, எல்லாமே படுக்கையிலே போகுது. திமிர்வாதக்காரனாய் ஆகி போயிட்டான். ஸ்தோத்திரம். வர்ற கஷ்டத்தை பார்த்து நம்ம குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு கட்டில் மேல தூக்கி வச்சு இயேசுவின் இடத்துல கொண்டு வந்தாங்க. இயேசு என்ன செய்து கொண்டு இருந்தார், ஒரு வீட்டில் பிரசவம் பண்ணி கொண்டு வீட்டுக்குள்ள நடத்தி கொண்டு இருந்தார். அந்த வீட்டுக்குள்ள ஃபுல்லா ஆட்கள், வாசலெல்லாம் ஆளு, தெருவெல்லாம் ஆளு, சுத்தி ஆட்கள், வீட்டுக்குள்ள ஃபுல்லா ஆளு, ஒரு கால் வைக்க கூட இடம் இல்லை. கடந்த மாதத்துல கருவில வீட்டுக்குள்ள கால் வைக்க கூட இடம் இல்லை. 120 பேர் வந்து அந்த வசனத்தை கேட்டாங்க, சாட்சி கேட்டாங்க, நன்மைகளை பெற்றாங்க. வீட்டுக்குள்ள அவ்வளவு மக்கள் சுத்தி இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள்லாம் ஐயா தூத்துக்குடிக்கு போயிருந்தோம். நான் பிறந்த கிராமத்தில், இது ஒரு கிராமம், குக்கிராமம், அங்கே ஜெபக்கூடம் நடத்தினோம். அவ்வளோ கூட்டம் இயேசுவை தேடி எப்படி வருகிறார்கள், இயேசுடைய அன்பை ருசிக்கிறார்கள். அப்போ வருகிறதற்கு காரணம் என்ன, கர்த்தர் நல்ல வசனங்களை பேசுறாங்க. ரெண்டு பேர் எடுத்து படிச்சு பாருங்க, அந்த திமிர்வாதக்காரன் அந்த சம்பவத்தை படிச்சு பாருங்க. அதுல பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் வசனத்தை பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் அவங்க பார்த்தாங்க, இந்த திமிர்வாதக்காரன் குணமாகணும், இயேசு வந்திருக்கிறார், அவரை படிக்க முடியாது. ஆகையினால இந்த வீட்டில் இருக்கிற வீடு கட்டுறது எவ்வளவு கஷ்டம் பாருங்க, வீடு கட்டுறது எவ்வளவு கஷ்டம் பாருங்க. மேல பூமியை பிரிச்சுட்டு அந்த கட்டில அப்படியே இயேசு இருக்கிற இடத்துல இறக்குறாங்க. இறக்குற உடனே இயேசு பார்த்தாரு, இவருடைய விசுவாசத்தை பார்த்து, எவ்வளவு விசுவாசமா இருக்கு, வீட்டை பிடிச்சு உள்ள கொண்டு வர அளவுக்கு விசுவாசம். உடனே சொல்றாரு, நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்றாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்போ அந்த நோய் வருவதற்கு காரணம் பாவம் என்று அங்கே சொல்லுகிறார். நீ இப்படி படுக்கையாய் மாறுவதற்கு, கட்டளைக்கடையாய் மாறுவதற்கு, உனக்குள்ளே நோய் இருப்பதற்கு, உனக்குள்ளே வியாதி இருப்பதற்கு காரணம் உன் பாவம். தேவனிடத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள் என்று சொல்லி அங்கே பேசுகிறார். அவன் பாருங்க, அதுக்கு பிறகு கேட்டு சந்தோஷமா எல்லாருக்கும் ஒரு உபதேசம் பண்ணியிருப்பாரு, பாவம் செய்யாதீங்க, பாவம் செஞ்சு அந்த மாதிரி கட்டுக்கடையாகிறீங்க, வியாதி கொண்டு போவீங்க அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ யோபுவுக்கு வியாதி வந்ததுக்கு காரணம் சகோதரர்கள் சொல்கிறாங்க, நீ பாவம் செஞ்சுட்ட, மனைவி சொல்றா, நீ பாவம் செஞ்சுட்ட, நீ வியாதியாக இருக்கிறாய். ஆனால் வியாதி வந்தது. ஆனால் நீதிமான் 7 வரம் விழுந்தாலும் என்ன செய்வான், எழுந்திருப்பான். யோபு குறை சொல்லல, யோபு கர்த்தரை துதித்தான், யோபு அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டான். அவன் சோதரம் நிர்வாணியாக கர்த்தரிடத்தில் செல்கிறேன் என்று சொல்லி அவன் அந்த இடத்திலும் இயேசுவை, தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தான். கடைசி என்ன நடந்துச்சு பாருங்க, யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. எப்படி ஆசீர்வதிச்சார் பாருங்க. நீங்க 1:10 வாசித்தீங்கன்னா, இது யோபு 1:10 வாசித்தீங்கன்னா அவனை எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. பிசாசானு சொல்றான், பிசாசின் அதிபதி சொல்றான், நீர் யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி நீ வேலி அடைக்கவில்லையோ, வேலி அடைத்திருக்கிறீரே, அவனை வேலி அடைத்திருக்கிறீர், அவன் வீட்டை வேலி அடைத்திருக்கிறீர், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து பாதுகாக்கிறீரே, பாதுகாத்து வைத்திருக்கிறேன். அதனால அவன் வேலை செய்கிற கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறது. வேலை செய்கிற கையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும், உங்க வருமானம் ஆசீர்வதிக்கப்படணும், உங்க கம்பெனி ஆசீர்வதிக்கப்படணும், நீங்க செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்படணும், வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படணும், தையல் தொழில் ஆசீர்வதிக்கப்படணும். கையின் கிரிகளை ஆசீர்வதிக்கிறே, அப்படி கையின் கிரிகளை ஆசீர்வதிக்கும் போது சம்பத்து பெறுகிறோம். அல்லேலூயா.
அப்படித்தானே போட்டிருக்கு. கையும் கையில் ஆசீர்வதித்து சம்பளத்தை என்ன செஞ்சிச்சு? பெருகிட்டு, வருமானம் பெருகிட்டு, வரத்துள்ள பலன் பெருகிட்டு, பணம் பெருகிட்டு, வர வேண்டிய சந்தோஷம் பெருகிட்டு. அப்போ தேவன் வெளியடைத்து ஆசீர்வதித்தா நமக்கு என்ன செய்யும்? பெருகும். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்படிப்பட்ட அதிசயங்கள் உங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிறார். உங்களை கர்த்தர் பெருக பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. 1 நாளாகமம் 16:9 வாசிங்க. 16:9. 1 நாளாகமம் 16:9. சங்கீதம் 105:2. 2 வசனமும் ஒரே வசனம் தான். வாசிங்க. அவரை பாடுங்கள், அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்கள் எல்லாம் நீங்க தியானிங்க. வேற விஷயத்த நீங்க பேசாதீங்க. இந்த அக்கா இப்படி, இந்த அக்கா அப்படி, அந்த அண்ணா அப்படி, அந்த ஊழியம் இப்படி, இந்த ஊழியம் அப்படி, அதெல்லாம் பேசக்கூடாது. நீங்க பேச வேண்டியது என்னன்னா, இயேசு செய்த அதிசயங்களை பேசுங்க, தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணி என்ன செய்யுங்க? பேசுங்க. அப்ப நீங்க என்ன பார்த்துருக்குறோம்? தியானம் பண்ணுங்க, பேசுங்க. ஒரே ஒரு காரியத்தை தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய இருக்கு. நினைவு கூறுங்கள், உணருங்கள், நிறைய இருக்கு. சோத்திரம். இதெல்லாம் நம்ம பார்க்க முடியல, டைம் ஆகிடுச்சு. தேவன் சரியான நேரத்துக்குள்ள நம்மளை மாற்றி விட்டார். அடுத்த நாட்களில் நம்ம தியானம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தியானம் பண்ணுங்கள், பேசுங்கள். அந்த வசனத்தையும் வாசிங்க. அந்த சங்கீதம் 105:2 வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் அவரை பாடுங்க, அவரை கீர்த்தனம் பண்ண. இன்னைக்கு நல்ல 6-7 பாட்டு பாடணும். இப்போ ஒரு பாடுங்க. நம்ம பாடுறது எதுக்கு பாடணும்? இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு தான் பாடணும். அவரை பாடுங்கள், அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்கள் எல்லா அதிசயங்களையும் தியானம் பண்ணுங்க, பேசுங்க. அல்லேலூயா. அது அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. அவருடைய பரிசுத்த நாமத்தை துதித்து பேசுங்க, மேன்மை பாராட்டுங்க. அதை குறிச்சே மேன்மை பாராட்டுங்க அப்படின்னு ஆண்டவர் அங்கே சொல்றாரு. அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லிட்டாரு. எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நம்ம குறை சொல்லக்கூடாது. வேற என்ன சொல்லக்கூடாது? குறை சொல்லக்கூடாது. ஆண்டவரை தூசிக்கக்கூடாது. பாவம் செய்யக்கூடாது. 3 காரியம் சொல்றாரு. பாவம் செய்யக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, ஆண்டவரை தூசிக்கக்கூடாது. 3 காரியம் செய்யக்கூடாது. எது செய்யணும்? அவரை பாட வேண்டும், அவரை கீர்த்தனம் பண்ண வேண்டும், அவரை தியானிக்க, அவருடைய அதிசயத்தை தியானிக்க வேண்டும், அவருடைய அதிசயத்தை பேசணும். இப்போ எது செய்யக்கூடாது, எது செய்யணும் அப்படின்னு இந்த வாரத்தில் நம்ம சொல்லிட்டாங்க. அப்படி நம்ம செய்யும்போது அவர் சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்கிறார், நம்ம சபைக்கு செய்கிறார், நம்ம வீட்டுக்கு செய்கிறார். ரட்சிக்கப்படாத நம்முடைய எல்லா உறவுகளையும் தேவன் ரட்சிக்க போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். நல்ல ஆண்டவரே ஒரு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் ஆண்டவரே உடைய வசனத்தை தியானித்தோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை இயேசு செய்கிறார் என்பதை குறித்து, அதிசயங்களை குறித்து நாங்கள் தியானித்திருக்கிறோம். ஆண்டவரே இப்படி அதிசயத்தை ஆண்டவரை நாங்கள் பாட வேண்டும், கீர்த்தனம் பண்ண வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், அதை குறித்து பேச வேண்டும் என்று நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். ஆண்டவரே நாங்கள் குறை சொல்லக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உண்மை தூஷிக்கக்கூடாது என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே இதை செய்யக்கூடாது, இதை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய அதிசயங்களை நாங்கள் செய்ய வேண்டும். ஆண்டவரே அந்த ஆண்டவரே திமிர்வாதக்காரன் பாவம் செய்தபடியினால் அவன் பாவத்தினால் வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் ஆனான். ஆண்டவரே அவனை பார்த்து சொன்ன, பாவம் செய்யாதே என்று சொல்லியிருப்பார். அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க செய்து வாழ்க்கையில் ஒரு புது
வாழ்வை கொடுத்தீர் ஆண்டவரே. அதுபோல நாங்களும் ஆண்டவரே பாவத்துக்கு விலகி ஆண்டவரே உடைய வார்த்தைகளுக்கு உடைய அதிசயங்களுக்கு எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து உம்மை பற்றியே பேசி உமக்குள்ளே எங்கள் சம்பத்து பெருகும்படிக்கு எங்கள் வேலையெடுத்து பாதுகாப்பீராக, நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவர் மீதும் உடைய கரத்தை வையும். ஒவ்வொருவர் மீதும் உடைய ஆண்டவரை வல்லமை இறங்கட்டும். உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆசீர்வாதம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும். ஒவ்வொருவர் மீதும் உடைய அபிஷேகம் இறங்கட்டும். ஒவ்வொருவர் மீதும் உடைய வல்லமை இறங்கட்டும். உடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். உடைய பிரசன்னம் இறங்கட்டும். ஆண்டவரே அல்லேலூயா, வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். அவர்கள் வீட்டை, குடும்பத்தை, அவர்களுக்கு உண்டான யாவற்றையும் வேலையடைத்து பாதுகாத்து கையின் கிரிகளை ஆசீர்வதித்து தேசத்தில் சம்பத்தை பெருக பண்ணுவீராக. அப்படியே செய்யும் ஆசீர்வதிகள். டாக்டர் டேவிட் பாண்டியன் அவர்களுக்காக, அலாரிகாம் அவர்களுக்காக, பிள்ளைகளுக்காக, எல்லா விசுவாச மக்களுக்காக, சபை மூப்பர்களுக்காக, பெரியோர்களுக்காக செபிக்கிறேன். சபைக்காக செபிக்கிறேன். எத்தனையோ தேவைகள் இருக்கிறதப்பா, எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாங்க. ஆண்டுகிறேன் அதிசயம் செய்ய, அதிசயம் செய்ய. எங்கள் அதிசயமே, எங்கள் அதிசயமானவரே, நீர் அதிசயம் செய்வீராக. அப்படியே செய்ய தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த காலங்களில் பேசுகிறதுக்காக ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. கரங்களை தட்டி ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவர் தொடர்ந்து ஐயாவுடைய ஊழியர்கள் தேவன் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரின் நிறைய காயங்களை பயன்படுத்துவாராங்க. அதெல்லாம் எழுதி என்று ஆண்டவர் நாமத்தை பயன்படுத்துவோம். சாட்சி இருக்கலாம், சிறப்பான சாட்சி சொல்லுங்கள். சாட்சி இருந்தால் அது முக்கியமான சாட்சி. சரி, நம்ம ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருக்காக நம்ம காணிக்கை சொல்லி நாமத்தை மேம்படுத்துவோம். காணிக்கை கர்த்தருக்கு காணிக்கை, காணிக்கை தேவனுக்கு காணிக்கை கொடுங்கள்.